வெல்கம் பேக். இந்த சாப்டர்ல ப்ரீ ப்ராசஸர் டைரக்டிவ்ஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ ப்ரீ ப்ராசஸர் அப்படிங்கிற ஸ்டெப்பு கம்பைலேஷன்ல ஒரு ஸ்டெப்பு. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நடக்கும். ஸோ இதுல எப்படின்னா ஒரு டெக்ஸ்ட் சப்ஸ்டியூஷன் நடக்கும். அதுல ஒரு 4-5 பார்ட்ஸ் இருக்கு. அது டீடைலா இந்த சாப்டர்ல பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு சோர்ஸ் கோட் இருக்கு, my.c or my.cpp, ரைட்? அந்த சோர்ஸ் ஃபைலை ஃபர்ஸ்ட் கம்பைல் பண்ணும்போது ப்ரீ ப்ராசஸிங் நடக்கும். ஸோ ப்ரீ ப்ராசஸிங் நடந்த கோட் எடுத்து அந்த சோர்ஸ் கோட் வந்து ப்ரீ ப்ராசஸ்ட் சோர்ஸ் கோடா இருக்கும். ஸோ அந்த கோடை கம்பைலர் எடுக்கும், கம்பைல் பண்ணும், கம்பைல் பண்ணி my.obj அதாவது அந்த ஆப்ஜெக்ட் ஃபைல் கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் லைப்ரரி ஃபைல்ஸ் தனியா கம்பைல் ஆகி அதெல்லாம் சேர்த்து ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலா ஃபைனலி ரெடி ஆகும். இதுதான் ப்ரீ ப்ராசஸிங் ஸ்டெப். ஸோ இப்போ இந்த ப்ரீ ப்ராசஸர் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல எதெல்லாம் ப்ரீ ப்ராசஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு பார்க்கலாம். ஸோ ஹேஷ் இன்க்ளூட் ஒரு ஸ்டேட்மெண்ட், ஹேஷ் டிஃபைன் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட், அதாவது ஃபைல் இன்க்ளூஷன், அது ஏற்கனவே பார்த்துருக்கோம். செகண்ட் ஒன் வந்து மேக்ரோ சப்ஸ்டியூஷன் அப்படின்னா ஹேஷ் டிஃபைன் ஸ்டேட்மெண்ட்ஸ். தேர்ட் வந்து கண்டிஷனல் டைரக்டிவ்ஸ், ஹேஷ் இஃப், ஹேஷ் எல்ஸ் இஃப் அதெல்லாம். அப்புறம் மிசலேனியஸ் டைரக்டிவ்ஸ் இருக்கு, ஹேஷ் பிராக்மா, ஹேஷ் எரர், ரைட்? அதுக்கப்புறம் 2 ஆபரேட்டர் இருக்கு, ஒன்னு வந்து ப்ரீ ப்ராசஸர்ல ஹேஷ் ஒன்னு, ஹேஷ் ஹேஷ் ஒன்னு. ஸோ இந்த சாப்டர்ல நம்ம டீடைல்டா இந்த ஒவ்வொரு ப்ரீ ப்ராசஸ் ஸ்டெப்பையும் தான் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹேஷ் இன்க்ளூட் பத்தி பார்ப்போம். இது ஏற்கனவே வந்து நிறைய ப்ரோக்ராம்ல நம்ம ஹேஷ் இன்க்ளூட் stdio.h அதெல்லாம் பண்ணியிருக்கோம். அதனால ஹேஷ் இன்க்ளூட் ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்போ ஹேஷ் டிஃபைன்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஹேஷ் டிஃபைன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு, ரைட்? ஸோ இந்த ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஹேஷ் இன்க்ளூட் ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும் என்னன்னு. இந்த ஹேஷ் இன்க்ளூட் ஒன்னு நம்ம யூசர் டிஃபைன் ஃபைல் பண்ணணும் அப்படின்னா டபுள் கோட்ஸ்ல my header.h அப்படின்னு கொடுத்தோம்னா நம்மளே நம்மளோட ஹெடர் ஃபைல்ஸ் டிக்ளேர் பண்ணிக்கலாம், அதுக்குள்ளேயும் வேரியபிள்ஸ் வச்சுக்கலாம், ரைட்? ஸோ அது வந்து கரண்ட் டைரக்டரியில தேடும். ஹேஷ் டிஃபைன் அப்படிங்கிறது வந்து டெஃபினேஷன். இப்போ இந்த ப்ரோக்ராம்ல எங்கெல்லாம் மேக்ஸ் இருக்கோ அதெல்லாம் பிளைண்டா போய் 1000 மாத்திடும். கம்பைலேஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஃபுல்லா ஒரு கண்ட்ரோல், நாமளே ஒரு சோர்ஸ் ஃபைல சர்ச் பண்ணி ரீப்ளேஸ் பண்ண மாதிரி மேக்ஸ் எல்லாத்தையுமே வந்து 1000ங்கிற நம்பரை வச்சு மாத்திடும். அதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட். இப்போ மேக்ரோ சப்ஸ்டியூஷன் என்னன்னு பார்க்கலாம். இப்போ சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இப்படி எழுதிக்கலாம். ஒரு ஃபங்க்ஷன்லாம் போட்டு எழுதணுங்கிறது இல்லை. மல்டிப்ளை எக்ஸ் கமா ஒய், அப்போ எக்ஸ் இன்டு ஒய்னா இப்போ 3 into 4 12 மல்டிப்ளிகேஷன், ரைட்? இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லா சர்ச் பண்ணும், எங்கெல்லாம் மல்டிப்ளை 3,4 இருக்கோ அதெல்லாம் 3 into 4ன்னு மாத்திரும். பட் இதுல ஒரே ஒரு கேட்ச் இருக்கு. இப்போ 3 + 3 4 + 4 இருந்துச்சுன்னா நம்ம எக்ஸ்பெக்டேஷன் என்ன? 3 + 3 is 6, 4 + 4 is 8, 6 into 8 48 வரும்னு நினைப்போம். பட் இந்த கேஸ்ல 48 வராது, 19 வருது. ஸோ எதனால 19 வருதுன்னா இது சப்ஸ்டியூட் பண்ணும்போது கண்ணை மூடிட்டு அப்படியே சப்ஸ்டியூட் பண்றதுனால அந்த மல்டிப்ளை வந்து என்ன ஆகும்னா நம்ம வந்து 6,8 நம்ம யோசிக்கிறோம், இதுல 6,8 ஆகாது. 3 + 3 into 4 + 4ன்னு அப்படியே மாத்திடும், ரைட்? எக்ஸுக்கு பதில் 3 + 3, ஒய்க்கு பதில் 3 + 4 + 4, ரைட்? அதனால அது என்ன ஆகுது? 3 + 12 + 4 ஆயிருது, ரைட்? ஏன்னா மல்டிப்ளிகேஷனுக்கு வந்து ஹையர் ப்ரையாரிட்டி தென் அடிஷன். 12 + 4 7 பண்ணும்போது 19. அதனாலதான் இந்த ஆன்சர் வருது. ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணோம்னா இங்க ஒரு பிராக்கெட்ஸ், இங்க ஒரு பிராக்கெட்ஸ், க்ளோஸ் பிராக்கெட், இங்க ஒரு ஓப்பன் பிராக்கெட், இங்க ஒரு க்ளோஸ் பிராக்கெட், ரைட்? இது பண்ணிட்டு இப்ப ரன் பண்ணோம்னா நம்மளுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்புட் வரும், 48 வரும். ஏன்னா இப்ப என்ன ஆகுதுன்னா அந்த சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது 3 + 3க்கு ஒரு பிராக்கெட்ஸ் இங்க வந்துடும், 4 + 4க்கு சுத்தி இங்க ஒரு பிராக்கெட் வந்துடும். அதனால இப்ப என்ன ஆகுதுன்னா சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது பிராக்கெட்ஸ் ஹையர் பிரசிடன்ஸ் இருக்கிறதுனால அதை ஃபர்ஸ்ட் பண்ணிடுது, ரைட்? அதனாலதான் இந்த கேஸ்ல இது கரெக்டா ஒர்க் ஆகுது. ஸோ இது பேர் தான் மேக்ரோ சப்ஸ்டியூஷன். மேக்ரோ சப்ஸ்டியூஷன்ல இப்போ கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ இப்போ ப்ரீடிஃபைன் மேக்ரோஸ் கொஞ்சம் இருக்கு. ___ ஃபைல் ___ லைன் ___ டேட் __, அதே மாதிரி டைம், stdc, இதெல்லாம் வந்து ஏற்கனவே ப்ரீடிஃபைன் மேக்ரோ நேம்ஸ். அப்படின்னா இதுக்கு என்ன யூஸ் இருக்கு ஒரு சின்ன ப்ரோக்ராம்ல பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம்ல என்ன பண்ண போறோம்னா நம்ம ஒரு printf ஸ்டேட்மெண்ட் வச்சுக்கலாம், ரைட்? அந்த printfல ___ ஃபைல் ___ லைன் __, ரைட்? இது வந்து பண்ணி நம்ம இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். அப்ப வந்து என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம், ரைட்? ஸோ இதுல என்ன ஆகும்னா எந்த ஃபைல் சோர்ஸ் ஃபைல் நேம் என்ன, அந்த ஃபைல்ல லைன் நம்பர் என்ன அப்படின்னு பிரிண்ட் ஆகும். இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்றேன். ஸோ ஒரு இன்டிஜர் வேரியபிள், அதுக்கப்புறம் சும்மா ___ ஃபைல் ___ டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுக்கலாம். இந்த ஃபைல் வந்து main.c, லைன் 7ல வந்து இந்த பிரிண்ட் பண்றோம். இப்ப ரன் பண்ணி பார்க்கலாம் இதை. ஸோ இது வந்து main.cல லைன் 7ல இருந்து இது வருது அப்படின்னு சொல்லும்.
டீபக்கிங் பண்ணும்போது இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல், ரைட்? ஸோ எங்க வந்து இது நடக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ரைட்? ஸோ இந்த கான்செப்ட், இந்த மேக்ரோஸ் நம்ம ஃபைலும் லைனும் தான் பார்த்தோம். நிறைய இன்னுமே அங்க இன்னும் எக்ஸ்ட்ரா நிறைய வேரியபிள்ஸ் பார்த்தோம், ரைட்? மேக்ரோ சப்ஸ்டியூஷனுக்கு அந்த ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் இட் கேன் பி யூஸ்ட். செகண்ட் வந்து ஹேஷ் ஆப்ரேட்டர், ரைட்? ஸோ ஹேஷ் ஆப்ரேட்டர் எதுக்குன்னா concat of I, j, I ## jனா ப்ரோக்ராம்ல எல்லா பக்கமும் தேடும், எங்கெல்லாம் concat ij இருக்கோ அந்த ரெண்டையும் வந்து ijன்னு ஒன்னா மாத்திரும், ரைட்? இதுக்கு வந்து ஈக்குவலன்ட் printf %d, ijன்னு மாத்திரும். ஸோ இது எப்ப யூஸ் பண்ணுவோம்னு அப்புறம் பார்க்கலாம். பட் ஃபர்ஸ்ட் வந்து இதோட யூஸ், ரைட்? அந்த ஹேஷ் ஆப்ரேட்டர் எதுக்கு அப்படிங்கறதா மெயின். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணா ij நம்மளுக்கு ஒரு வேரியபிள் 3ன்னு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து concat of I, j, ij பண்ணதுனால இந்த ரெண்டையும் சேர்த்து ஒரு வேரியபிள் ஆக்கிருச்சு, அதுவே ijன்னு ஆக்கிருச்சு. அதனால நம்ம இப்ப ரன் பண்ணும்போது you will see the output as 3. Third one, standard predefined macros பார்த்தோம். இப்ப hash pragma directive அப்படிங்கறதா என்னன்னு பார்ப்போம். hash pragma எதுக்குன்னா யூஸ்வலி பார்ப்போம் ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும்போது மெயின்ல இருந்தா ஸ்டார்ட் ஆகும், ரைட்? இப்போ எனக்கு மெயினுக்கு பண்றதுக்கு முன்னாடியே வந்து ஐ வாண்ட் டு எக்ஸிக்யூட் அ ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன் பண்ணி முடிச்சுட்டு மெயின் வரணும். அப்புறம் அந்த மெயின் முடிச்சுட்டு வெளியில போறதுக்கு முன்னாடி இன்னொரு ஃபங்க்ஷன், ரைட்? அது எக்ஸிக்யூட் ஆகணும்னா அதுக்கு தான் ஹேஷ் பிராக்மா. ஸோ ஹேஷ் பிராக்மால ஸ்டார்ட் அப்னு கொடுத்துட்டு ஃபங்க்ஷன் 1 கொடுக்கலாம், ஹேஷ் பிராக்மால எக்ஸிட்னு கொடுத்து ஃபங்க்ஷன் 2ன்னு கொடுக்குறோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணா ஐடியலி என்ன ஆகணும்னா ஃபங்க்ஷன் 1 இஸ் கால்ட் பிஃபோர் மெயின் அப்படின்னு சொல்லிட்டு நவ் வி ஆர் இன் மெயின் வரணும், அப்புறம் ஃபங்க்ஷன் 2 இஸ் கால்ட்னு வரணும். பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா மெயினோடது மட்டும்தான் வருது, அந்த ஃபர்ஸ்ட் 2 ஸ்டேட்மெண்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வரல. ஏன்னா ஜிசிசி கம்பைலர்ல ஹேஷ் பிராக்மா சப்போர்ட்டட் இல்ல. அதுக்கு பதில் ஜிசிசில வந்து வேற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது என்ன ஆப்ஷன்னா இப்போ வந்து நம்ம இங்க இந்த இது பண்ணிருக்கோம், ஹேஷ் பிராக்மா ஸ்டார்ட் அப் ஃபங்க்ஷன் 1, ஹேஷ் பிராக்மா எக்ஸிட் ஃபங்க்ஷன் 2ன்னு பண்ணிருக்கோம். அதுக்கு பதில் கன்ஸ்ட்ரக்டர் டிஸ்ட்ரக்டர்னு 2 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம்னா ஜிசிசி கம்பைலர்ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி மெயினுக்கு முன்னாடி எக்ஸிக்யூட் பண்றதெல்லாம் முதல்ல பண்ண வைக்கலாம், மெயினுக்கு அப்புறம் பண்றதெல்லாம் பண்ண வைக்கலாம். ஸோ இங்க என்னன்னா இப்படிதான் கொடுக்கணும், வாய்ட் ஆட்ரிபியூட் கன்ஸ்ட்ரக்டர்னு கொடுத்துட்டு ஃபங்க்ஷன் 1 ஃபங்க்ஷன் 2 கொடுத்தோம்னா இப்போ அந்த ஃபங்க்ஷன் 1 மெயின் கால் பண்றதுக்கு முன்னாடி கால் பண்ணும், அப்புறம் ஃபங்க்ஷன் 2 வந்து மெயின் முடிஞ்சிட்டு வெளியில வரும்போது கால் பண்ணும். இதெல்லாம் கிளீன் அப் ஆக்டிவிட்டீஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலி இதெல்லாம் யூஸே பண்ண மாட்டாங்க, பட் ஜஸ்ட் ஃபார் யுவர் ஓன் இன்ஃபர்மேஷன் இது தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் சொல்றோம். ஃபைனலி லாஸ்ட் பார்ட், கண்டிஷனல் கம்பைலேஷன், ரைட்? கண்டிஷனல் கம்பைலேஷன்னா கம்பைல் பண்ணும்போதே ஒரு சில ஸ்டேட்மெண்ட்ஸ் கம்பைல் பண்ணணும், ஒரு சிலது பண்ணக்கூடாது அப்படின்னா கண்டிஷனல் கம்பைலேஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து ஒரு ப்ரோக்ராம் எழுதுறோம், அந்த ப்ரோக்ராம் வந்து மல்டிபிள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ், நிறைய வேற வேற ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ்க்கு எல்லாத்துலயும் ஒர்க் ஆகிற மாதிரி எழுதணும்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்னா டிஃபைன்ட் வந்து __ யூனிக்ஸ் 32 _ இருக்கு, ரைட்? அந்த டிஃபைன்டா இருந்துச்சுன்னா கம்பைல் பண்ணும்போது இது ஒரு ஆப்ஷனா கொடுப்போம், -d கொடுத்து __ யூனிக்ஸ் 32 _ கம்பைல் பண்ணும்போது கொடுக்கலாம். கொடுத்தோம்னா அந்த ஃபர்ஸ்ட் int size 2 அப்படிங்கிறது எக்ஸிக்யூட் ஆகும், ரைட்? இல்ல நம்ம வந்து -d கொடுத்துட்டு யூனிக்ஸ் 64 கொடுத்தோம்னா அது மட்டும் ஒர்க் ஆகும், ரைட்? ஸோ அப்போ அந்த ஒரு செக்ஷன் ஆஃப் த கோட் மட்டும் தான் ஒர்க் ஆகும், மீதி LFல இருக்கிறது வேற எதுவும் ஒர்க் ஆகாது. அதே மாதிரி ஹேஷ் எரர் வேக்ஸ்ல சப்போர்ட்டே ஆகலைன்னா ஹேஷ் எரர்னு கொடுத்தா அது ஒரு எரர் த்ரோ பண்ணும். ஸோ இந்த சம்மரி என்னன்னா இன்க்ளூட் பார்த்தோம், டிஃபைன் பார்த்தோம், கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்தோம், அந்த ஆப்ரேட்டர்ஸ் ஹேஷ் ஆப்ரேட்டர் பார்த்தோம், அப்புறம் ஹேஷ் இஃப் ஹேஷ் எல்ஸ் இஃப் கடைசியா பார்த்தோம், ஹேஷ் பிராக்மா ஹேஷ் எரர் எல்லாம் பார்த்தோம். ஸோ இதுதான் நம்ம இந்த ப்ரோக்ராம்ல இந்த செக்ஷன்ல ஃபுல்லா பார்த்தது.